பச்சரிசிங்கிறது நெல்லை அவிக்காம ஆண்டவனுக்கு கொண்டு போறது. நெல்லை அவிச்சது தோஷமா, நெல்லை அவிச்சுட்டா அது தோஷம் அப்படிங்கிறதுக்காக புழுங்கல் அப்படின்னா புழுங்க வைக்கிறது, நெல்லை வேவிக்கிறது. நெல்லை மூட்டையை போட்டு வேவிச்சு அதுல காய வச்சு அந்த அரிசியை பண்ணி எடுப்பாங்க. அது பேர் புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பிட்ற அரிசி. பச்சரிசிங்கிறது நெல்லை அப்படியே அறுத்த மாத்திரத்துல மிஷின்ல கொடுத்து அப்படியே அரைச்சி வச்சுக்கிறது. வயிற்று வலிக்கும், உடம்பு சூடு ஏற்படும். அப்ப இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நெல்லை வேவிப்பாங்க. அப்ப நெல்லை வேவிச்சுட்டா அது தோஷம்னு கருதுனாங்க. ஆனா திருப்பரந்துரை கோயில்ல நெல்லை அவித்த நெல்லு தான் இறைவனுக்கு அங்க நைவேத்தியமாக செய்யப்படுகிறது. புழுங்கரிசியை போட்டு அந்த ஆவி வருகிறது பாருங்க, அந்த ஆவியை தான் தீபாவளி காட்டுகிறார்கள். அதனாலதான் ஆவி உடையார் அது ஆன்ம உடையார் என்று சொல்லுகிறது. அதனால எல்லாம் வல்ல இறைவன்